பார்த்த வேலை நல்ல காலம் பாத்திரம் கொடுங்க காரக்குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். அனுப்பான இருக்குது. நான் இது வாங்க வரலையே, மோர் வாங்க கண்டிமா போட்டு போதுங்களா? கையில் கொடுங்க. எருமை இருக்குது. எடுத்துட்டு வா பாட்டி, எடுத்துட்டு இன்னைக்கு மணிகண்டன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஐயா இன்னைக்கு மணிகண்டன் உணவு கொடுக்குறாரு. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாமே அம்மா சாப்பிடுங்கம்மா. நான் வைக்கிறேன் பாருங்க, சூடா இருக்கு பாருங்க. சிவாயா. சரி மாரிமுத்து வரேன். ஐயா வேணும். சிவாயா சாப்பிடுங்க. போதுங்களா? ஏன் இன்றைய உணவு மணிகண்டன் குடும்பத்தினர் தான் கொடுக்குறாங்க. கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாய நம. சிவாய நம. நான் ஒரு பாட்டியே எங்க வந்து உட்காந்துக்கிறேன். சுத்தல மழை சுத்தம் மழை சுத்தம் வந்தியா? சரி. போதுங்களா? ஒரு கொஞ்சம் ஊற்றோம்னா காரக்குழம்பு மட்டும் போதுமா? இன்றைய மணிகண்டன் குடும்பத்தினர் உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாப்பிடுங்க. பிளேட் இல்லைங்க ஐயா, பிளேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா எங்கய்யா நீங்க எங்க தானே இருக்கீங்க? எங்க பிளேட் எடுத்துட்டு வாங்க, வெயிட் பண்றேன். அங்கேயே வச்சுங்க. ஊத்த பாருங்க, எல்லாம் கரெக்டா அப்படி திரும்பி பாருங்க. எல்லாரும் கையில பிளேட் இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம தான் கிரிவல பாதையை தூய்மையா வச்சுக்கணும். அது மேல போட்டா கீழே போவாங்க ஐயா. போதும்.
சிவாய உங்களுக்கு ஐயா, இன்றைக்கு மணிகண்டன் குடும்பத்தினர் தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மணிகண்டன் குடும்பத்தினர் ஆமா, மணிகண்டன் சாம்பார் அதில் வாங்கிக்கிறீங்களா? சரி சரி, நாங்கள் போயிட்டு வச்சுட்டு வாங்க. கீழே போட்டுருங்க, வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு வாங்க ஐயா. அப்படி இல்லைங்கய்யா, சுடுது ஊத்திக்கிட்டீங்கன்னா சிக்கல். சாப்பாடு கொடுக்க வந்து சூட வச்சுட்டா அது பெரிய பாவமாயிடும். அப்பா கையில பிடிங்க, கையில பிடிங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக நின்று தான் கொடுத்துட்டு போகிறோம். ஒன்று மேலே ஒன்று பிடிச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று மேலே ஊற்றிக்கும். அப்பளம் வேண்டாமா? சரி போதுமா? புரியுங்க, புரியுங்க. சரி கொஞ்சமா போதும் ஐயா, மோர் மோர் மோர். போதுங்கய்யா, கொஞ்சம் குழம்பு ஊற்றுங்க. கொஞ்சமா போதும் போதும். மோர் நல்லா நிமித்தி பிடிங்க. ஏன் அந்த மாதிரி சாய்ச்சி பிடிங்க? சாய்ச்சி பிடிச்சிங்கன்னா ஊற்றினா கீழே தான் என்ன ஏன் என்னாச்சு இன்னைக்கு மூட் அவுட்டா? சிந்தனையில் இருக்கார் ஐயா. சாமி, நீங்களும் அந்த ஒரு பாக்ஸ் ரொம்ப காலமா வச்சுக்கிறீங்க சாமி. ஏன் சார் கீரை மொச்சக்கட்டில் எடுத்து கொடுங்க. ஐயா, இன்னைக்கு மணிகண்டன் குடும்பத்தினர் தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. ஐயா, சாமி அனுமதி ஐயா. மணிகண்டன் குடும்பத்தினர் ஊத்த முடியாது, குடிச்சிங்கன்னா தான் ஊத்த முடியாது. பெரிய பாத்திரமா வச்சிருக்கணும். கொஞ்சம் காய் ஒதுக்கி போடுங்க உள்ள குழம்பு சரியா இருக்குங்க ஐயா. காய் அந்த மொத்தக்கட்டி போடுங்க. ஐயா, இன்னைக்கு மணிகண்டன் குடும்பத்தினர் தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாயம். மணிகண்டன்
சாப்பிடுங்க, வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. எப்ப நான் வரும்போது கிடைக்கும் நாளைக்கா? ஐயா, இன்னைக்கு மணிகண்டன் குடும்பத்தினர் தான் உணவு கொடுக்குறாங்க. மணிகண்டன் குடும்பத்தினர் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகின்றோம். அவ்வளவுதானே? அவ்வளோதாங்க. வாங்க வாங்க சாமி. மோரா பாத்திரம் கொஞ்சம் பெருசா வைங்க சாமி. தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா அதை வாங்க வர மாட்டேன். இப்படி இல்லை சாமி, கார குழம்பு கரெக்டாக இருக்கும் சாமி. நீங்கள் சாப்பிடுங்க, கரெக்டாக இருக்கா நான் பார்த்துட்டு கூட சொல்லுவேன். இருந்தால் நல்லதுதான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. ருசியே தெரியலன்றீங்க, அப்புறம் எப்படி இன்னும் கொஞ்சம் கொடுன்றீங்க? அதுக்கு கூடுதலாக சாப்பிடுறது. தண்ணியா? காரக்குழம்பா போடுங்க போடுங்க, சுண்டல் நிறைய போடுங்க. கொஞ்சம் வாங்கிக்க. சாப்பிடுங்க. போதும் சார். போதுங்களா? என்ன வார்த்தை? காரக்குழம்பா மோரா? காரக்குழம்பு. சாப்பிடுங்க. தாத்தா, இன்னைக்கு உணவு மணிகண்டன் குடும்பத்தினர் கொடுக்குறாங்க. கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரெட் கலர் இருக்கு, மிளகாய் தூள் போட்டு. இப்ப பேசலாம் வாங்க. ஐயா, உங்களுக்கு நீங்க வச்ச காரக்குழம்பு. ஆமா ஆமா, மோர் கொடுத்துட்றேன். ஏன்னா சொல்லிட்டு கொடுத்துட்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் காரக்குழம்பு கொடுக்குறாரு, நம்ம மோரை கொடுக்குறாரு. என்ன செய்யலாம்? அதாவது கத்திரிக்காய் இருந்துச்சுனாவே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். சரியா? இந்தாங்க, மோர் ஃபுல்லா ஊத்திடுறேன். வாங்க. உங்களுக்கு காரக்குழம்பு தான். நீங்க நல்லா சாப்பிடுங்க காரக்குழம்பு. உங்க நண்பர்களையும் சேர்த்து சாப்பிடுங்க. சிவாய். கையில் இருங்க. கொஞ்சம் முந்தானேத்து
கொஞ்சமா போடு. ம். பிளேட் இல்ல, பிளேட் எடுத்துங்க. போயிட்டு வாங்க, வெயிட் பண்றேன் வாங்க. சுடுது பாத்துக்குவாங்க. இன்னைக்கு மணிகண்டன் குடும்பத்தினர் உணவு கொடுக்குறாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. கார குழம்பா வாங்கிக்கோ. நல்லது தானே. நான் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டேன். மறுநாள் சுமல் வரல. அது வச்சுக்கிறது முறையில வைக்க ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணீங்கன்னா 2-3 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். அப்படியா? நைட்ல நல்லது. வேற என்ன போட்டுரும் வர்றதுக்கு சிவாயிரம். சிவாயிரம். போதுமா? சாப்பிட்டீங்களா? இல்ல சாப்பிடல. காலையில 2 தோசை சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. காலையில 2 தோசை கொடுத்தாங்க. சிவாயிரம். எடுத்துட்டு வாங்க, கிட்ட வாங்க. ஊத்த அப்பளத்தோட வந்துருச்சு. இந்தாங்க சாப்பிடுங்க. மோர் ஊற்றுருங்க. சரிங்க. பாருங்க எவ்வளவு சாதம் போகுதுன்னு. போதுங்களா? ஊத்திடுறேங்க. ஐயா நீங்க தான் சொல்லிட்டீங்களா? ஃபுல் பண்ணிடுறேன். இந்தாங்க வழிய ஊத்திடலாம். நிறைய வார்த்தைக்கு இதுக்குதான் அதனுடைய அர்த்தம். இதான் ஆட்டாம எடுத்துமாங்க. இந்தாங்க அப்பளம் தாங்க. அப்பளம் வேண்டாமா? ஊறிடும். ஒரு 2 நிமிஷம் உள்ள சாதம் எல்லாம் ஊறிடுச்சுன்னா சரியா போயிடும். உங்க ஒரு ஆளுக்கு வாங்கிக்கோங்க ஐயா. சாயங்காலம் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு ஆள் தான் சாப்பிடுவேன். நம்ம எடுத்துன்னு போயிட்டு இங்க கொடுக்கறது அங்க கொடுக்கறது அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் சாப்பிட்றது சாதம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அப்புறம் அப்பளம் தான். சாமி இருக்காரம்மா? கழுவி எடுத்துட்டு வரணுமா? பிடிங்க. இந்தாங்க இந்த பிளேட்ல தரேன். அங்க வாங்க அதை வாங்கிக்கோங்க. நீ சாப்பிட்ற பிளேட்டுமா? அடுத்தவங்களுக்கு குறைவிங்களுக்கு போற சாப்பாடு உன் எச்சை கொண்டு போயிட்டு நான் அவங்களுக்கு கொடுத்தேன்னா எனக்கு பாவமா? புரியுதா? சாப்பாடு பொண்ணை போட்டுங்க. மோர் வேணுமா? சோறு மட்டும் வேணா போடுங்க. நான் தண்ணி வச்சுருவேன். காலைல சுயான வெயிலுக்கு பழையாயிரும். சரி சாப்பிடு. சிவாயனம். இந்தாங்க அப்பளம் வேண்டாமா? சரி. ஏன் சாமி ஆளை காணா? எங்க கிழக்கு மாவட்டமா தெற்கு மாவட்டம்? சிவாயனம்.
சத்தியமா சாப்பிடணும் சத்தியமா. சாப்பிடும் சிவா. கொடுங்கண்ணா கச்சா பிரியாணி போடலாம் வருஷம் கடைக்கு தான் வரணும். கூட ஒன்று மேலம் தயலம் தயலம் அப்படி யாருனா வாங்கி தட்டிடலாம். தரமா பிளேட் தரமா நீங்க அது அந்த ரூம் நம்ம ஒரு இடத்துல வச்சா பையிலே தான் வச்சிருப்பா. நம்ம வண்டியை பார்த்தாவே பிளேட் எடுத்துட்டு வந்துருங்க. சரி வர இருங்க. ஒரு நாளைக்கு பிளேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒருத்தருக்கு என்ன பண்றாங்க மக்கள் எல்லாருமே அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு சோம்பேறித்தனமா பிளேட்லயே வாங்கி சாப்பிட்டு அப்படி தூக்கி போட்டு போயிடலான்னு பாக்குறாங்க. அது நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலர் அதுக்காக கொஞ்சம் பார்த்து பிளேட் மட்டும் கொஞ்சம் அப்படியே வச்சு அதான் உங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே தான் கொடுத்தோம். கண்டிப்பா சாப்பிடுங்க. சிவா சரி இதை ஃபுல் பண்ணிட்டுங்களா? சரி ஓகே. அழுத்த வேணாம். வாங்க. மோர் வேணுமா ஐயா? மோர் வேணாம். அப்பளம் இதோ இருக்கு. இன்னும் ரெண்டு ஒன்றா ஒட்டிக்கிட்டே வருது. பட்டுங்களா? சாப்பிடுங்க. மோர் ஒரு பக்கம் ஊற்றிடுவா. ஐயா பிள்ளையாட்டு வாங்க. ஐயா பிள்ளையாட்டு வாங்க வாங்க பிள்ளையாட்டு வலைங்க தூரம் சாப்பிடுறது போதும் எப்போதைங்க அப்புறம் என்ன சாமி எப்படி இருக்கீங்க? சரி எங்க உங்களை தான் பார்க்கவே முடியல. கால் சரியாயிடுச்சா? அப்போ பழையபடிக்கு வந்துச்சா? சந்தோஷம். சரி சாமி. என்னப்பா வேணும்? அப்பளம் வேணுமா? தரேன். இதில் காரக்குழம்பு போட்டுட்டுங்களா சாமி? பாத்திரம் வச்சிருக்கீங்க, இதில் ஃபுல் பண்ணிட்டுங்களா?
இந்தாங்க அப்பளம் வாங்கிக்கோங்க. சாமி வேணும். சரி சாமி, அப்பளம் சாப்பிட்றீங்களா? வாங்க வாங்க ஐயா. மோர் எல்லாம் வைக்கிறேன், சாம்பார் மோர் எல்லாம் போதும். ஒரு அப்பளம் கொடுங்க. ஒரு கரோரா அப்பளம் வேணுமா? என்ன ஒன்று கொடுங்க. அரோகரா அரோகரா நாம இவரு போன் பண்ணாரு கேட்டா போதுமா பாருங்க. 3 பேருக்கு போதுமா? இல்லம்மா 3 பேர் சாப்பிட்றீங்களா? உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐயா. சாம்பார் போதும். காரக்குழம்பு அது சாப்பிடுங்க. எங்க நீங்க ஆளே இருக்க மாட்டீங்க? இங்கதான் வேற எங்க போக போறேன்? இங்கதானே இருக்கு. நேத்து ஸ்பான்சர் இல்ல சாமி, முந்தா நேத்து கூட வந்தேன். இங்கதான் எங்க போறீங்க? மந்திரம் பண்ணுவாரு, டக்குனு மறைஞ்சிருவாரு. போட்டாவது மறைஞ்சிருவாரு. சிவாய நமः. காரக்குழம்பு சூடு பண்ணி வச்சுக்கோங்க, 2 நாளைக்கு கூட யூஸ் ஆகும். 3 நாளைக்கு வச்சுக்கிறேன். அப்பளம் கொடுப்பாங்க, 4 அப்பளமா. இன்னும் ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க. உங்கள்ட்ட தான் லாஸ்ட் ஸ்டேஜ். நாங்கள் அப்பளம் நிறைய இருக்கு, வச்சுக்கோங்க.
கொடுப்பா ஒட்டின்னு அப்படியே ஒன்றா கொடுத்துரு. 2 கூட பரவாயில்ல கொடுத்து உடச்சி கொடுக்காத. இந்த பிளேட் கட்ட இருக்குமே, சீட்டு கல்ல இருக்கும் பாரு. நீங்கள் எது கொடுத்தாலும் முன்னாடி வந்து கொடுத்தீங்கன்னா தான் கொடுக்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் இல்லை அதான் பின்னாடி போனீங்கன்னா தெரியாது யார் வராங்க என்னன்றது. முன்னாடி வந்தீங்கன்னா வாங்கிப்பாங்க. காரம்